உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுப்பா, சத்தியம் பண்ணு சரவணா, சத்தியம் பண்ணுப்பா. சரவணா பண்ணு, சத்தியம் பண்ணுப்பா. மாமா என்னங்க ஆச்சு? சரவணா, ஐயோ முடியல முடியலப்பா, இருட்டிட்டு வருது. என்னப்பா சொல்றீங்க? இதான்ப்பா கடைசியா உன்னை பாக்குறது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயோ மாமா, சரவணா, அப்பா செத்ததுக்கு அப்புறம் மாமா இத குடும்பத்தை அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மகேஷ், மாமா மாமா கடைசியா உன் கையால கொஞ்சம் தண்ணி கூட. ஐயோ அப்பா, ஐயோ உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, தைரியமா இருங்க மாமா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஆமாப்பா. வேண்டாமா, மூச்சு பண்ணிக்க போகுது. என்னப்பா சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, ஆமாப்பா, ஒண்ணும் ஆகாது. பேசாதீங்க மாமா. சரவணா, நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. அப்பா, சீக்கிரம் பண்ணு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ மாமா, ஒண்ணும் ஆகாது மாமா. சொன்ன கேளு. அப்பா போன் கொடுங்கப்பா. அப்பா ஏன்பா? ஐயா, என் உசுறு கடைசியா இந்த வீட்டுலதான் போகணும். அப்பா என்னப்பா சொல்றீங்க? எங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. அப்பா ப்ளீஸ் பாப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்பா மாமா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம் மாமா. நீயாவது புரிஞ்சுக்கப்பா. அப்பா ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, அப்பா 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 என்னப்பா பண்ணும்? என்ன பண்ண சொல்லுங்க. ரூமுக்கு கொண்டு போங்க, தூக்கிட்டு போறேன். இருங்க மாமா, வாங்க மாமா. பாத்து 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 பொறுமையா வாங்க வாங்க. அப்பா அப்பா ஒண்ணு இல்லப்பா, பொறுமையா பாத்து பாத்துப்பா, பாத்து பொறுமையா வாங்க 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 வாங்க. உட்காருங்கப்பா. பொறுமையா உட்காருங்க மாமா. பாத்து தலைகாணி பூங்குடி. படுங்க மாமா. அப்பா படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. பாத்துப்பா மாமா. இப்ப பரவாயில்லையா மாமா? மாமா, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏமா எதிரில் நிக்கிறது அப்படியே தெரியுதுமா. என்ன மாமா ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? நான் உண்மையத்தாம்மா சொல்றேன். பாச கைத்தோட ஏம வந்துட்டாம்மா. எதுக்கு இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியல. அப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா, எல்லாமே மன பிரம்ம, நீங்க பயப்படாதீங்க. ஏய், இதுக்கப்புறம் நான் எதுக்குடா பயப்பட போறேன்? எது வந்தாலும் அத சந்தோஷமா ஏத்துக்குவேன். இனிமே இந்த குடும்ப பொறுப்பை உங்ககிட்டயும் மருமக கிட்டையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்க பாத்துக்கங்க. அப்பா மாமா. மகேஷ், சொல்லுங்க. எப்பவும் எடுத்துட்டு வருவியே எனக்கு மாத்தற, அத கொஞ்சம் எடுத்துட்டு வர்றியா? அம்மா எடுங்கம்மா. எனக்கு தெரியும்பா. நான் மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாரும் போங்க. மகேஸ்வரி மட்டும் எனக்கு துணைக்கு இருக்கட்டும். ரொம்ப டயர்டா இருக்கு.
கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு படுக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, தைரியமா இருங்க. எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. ம்? சரிம்மா. அப்பா ஏதாவதுனா கூப்பிடுங்க. ஆ, அம்மா ஏதாவதுனா கூப்பிடுங்க. யசோதி பாத்துக்க. பா, உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல, நீங்க நடிக்க தானே செய்றீங்க. அது எப்படி மகேஷ், உன் குணத்துல குண்டுமணி அளவு கூட குறையாம உன்னை பெத்து வச்சிருக்க? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என் பொண்ணு குறை சொல்றியா? மற்ற 2 பேரும் எப்படி சொன்ன உடனே நாகரிகமா வெளியே போயிட்டாங்க. ஆனா நீ இன்னும் இங்க தானே நின்றுகிட்டு இருக்க. என்ன மகேஷ், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுல்ல? ஒரு பிரச்சனைய திசை திருப்பணும்னா உனக்கு மட்டும்தான் நெஞ்சு வலி வருமா? எனக்கும் மாரடைப்பு வரும் மகேஷ். அவங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனைய வர வைக்கணும்னு நீ திட்டம் போட்ட, அதை சரி பண்ணணும்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். கடைசியா நான் போட்ட திட்டம் ஜெயிச்சிருச்சு. இல்ல ஓ மருமக உன்னைய ஜெயிச்சுட்டா. என்ன பாக்குற? இப்ப வேணா நீ அவளை தப்பிக்க விட்டுருக்கலாம். ஆனா இவளை வாழ்க்கை முழுக்க காலேஜ் போக விடாம தடுத்துக்கிட்டே இருப்பேன். உன்னால அவளை எப்பவுமே காப்பாத்திட்டு இருக்க முடியாது. என்ன மகேஷ், என்ன மனசுக்குள்ள ஏதோ பெருசா திட்டம் போடுற போல் இருக்கு? இங்க பாரு, நீ என்ன திட்டம் போட்டாலும் அது புஷ்ஷுன்னு தான் போகும். ஏன்னா உன் எண்ணம் அப்படி. எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு புத்தி வராது. நீ எல்லாம் திருந்த மாட்ட. ஆனாலும் நீ திருந்துற வரைக்கும் நானும் என் மருமகளும் உன்னை விட போறதில்ல. போ போ. மொறப்பு. மாமா. என்னம்மா? இல்ல மாமா, நெஞ்சுவலி எப்படி இருக்கு? யாருக்கு நெஞ்சுவலி? எப்ப நெஞ்சுவலி? மாமா நீங்க தானே நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்க. அது வந்து ஆமாம்மா. அதான் இப்போ எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இத பாருமா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு நெஞ்சு வலியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா நடிச்சேன், பொய் சொன்னேன். தெரியும் மாமா. தெரியுமா? எப்படிமா தெரியும்? என்ன சொல்ற? ஆமா மாமா, நீங்க பொய்யா நடிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு போச்சா?